ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நீண்ட நாட்களாக ஆண் வாசகர்கள் அதே மாதிரி பெண் வாசகர்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நம்ம பேசும்போது ஆண்களை தான் மெயினாக சில விஷயங்கள், மனைவியை எப்படி தூண்டுவது, மனைவியை உற்சாகமாக நன்றாக நடத்துவது எப்படி நிறைய சொல்கிறோம். தம்பதிகளுக்கான ஆலோசனைகளையும் மெயினாக ஆண்கள் எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு பெண் திருமணமாகி போகும்போது இல்லை திருமண வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கும்போது எப்படி கணவனை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வைத்து கொள்வது அப்படின்றத நம்ம பேசுகிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் திரும்ப திரும்ப எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்போது இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒரு சரியான கணவனை தேர்ந்தெடுப்பது என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஒன்று அப்பா அம்மாக்கள் பெற்றோர்கள் தேடுறது ஒரு பக்கம், நிறைய அலசி ஆராய்ந்து தேடி மணமனை தேர்ந்தெடுக்கிறாங்க. அல்லது காதலித்து மிஸ்டர் ரைட், த பெஸ்ட் பர்சன், உலகத்திலே ஒரு நம்ம காதலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை கண்டுபிடிக்கிறாங்க ஒரு பெண்கள். அது ஒரு பக்கம், ஒரு பகுதி. ஆனால் அதைக்கு அடுத்து முக்கியமான பகுதி, நாம் தேர்ந்தெடுத்த அந்த மனிதனோட வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் அதிகமாக காதலை அதிகப்படுத்தி இன்பமாக காதலுடன் வாழ்வதுன்றது இன்னொரு மிகப்பெரிய பகுதி. இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். அற்புதமாக காதலில் விழுந்து போராடி ஜெயிக்கிறது கூட எளிது தான், இயல்பானது. ஆனால் அந்த ஜெயித்த காதலுடன் ஒவ்வொரு வருடமும் காதலை அதிகமாக்கி வாழ்நாள் முழுவதும் வெற்றிகரமாக வாழ்வது என்பது மிகப்பெரிய சவால். முதல் பகுதியில் ஜெயித்தவர்கள் கூட பெரும்பாலும் ரெண்டாவது பகுதியில் தோற்று போகிறத நம்ம பார்க்குறோம். சரியான கணவனை அடைந்த பிறகு சரியாக காதலை தக்க வைத்து கொண்டு அதிகரித்து கொண்டே வாழ்நாள் முழுவதும் ஒரு அற்புதமான பயணத்தை எப்படி மேற்கொள்வது அப்படின்றத நீ பார்க்க போகிறோம். அதற்கு 100 வழிகள் என்னென்ன இருக்குது, பெண்கள் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். முதல் பாயிண்ட் பெண்கள் காதலை தேர்ந்தெடுங்கள். எப்போதும் காதலை தேர்ந்தெடுங்கள், எந்த சூழ்நிலையிலையும் காதலை தேர்ந்தெடுங்கள். இது காதலிக்கும் போது திருமணத்திற்கு முன்பு இயல்பாகவே வந்துடும். ஆனால் காதலித்து திருமணம் செய்த பிறகு பல நேரங்களில் நம்ம கோபத்தை தான் தேர்ந்தெடுக்கிறோம், வெறுப்பை தான் தேர்ந்தெடுக்கிறோம், மற்ற உணர்வுகளை தான், ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு, கோபத்தை தான் தேர்ந்தெடுக்கிறோம் காதலை விட. ஒரு காலர். ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஈஸ்வரன், திண்டுக்கல் சார். ஈஸ்வரன், சொல்லுங்கள் சார். மீசு தாடி வளராமல் சார். என்ன வயது ஈஸ்வரன் உங்களுக்கு? 20 ஆச்சு சார். 20 வயதில் இன்னும் மீசு தாடி வளரலை? ஆமாம் சார். அதாவதுங்க, ஹார்மோன் முதல்ல உங்களுக்கு பார்க்கணும் ஈஸ்வரன். நிறைய இளம் யங் பாய்ஸ், அடலசன்ட் பாய்ஸுக்கு யங் அடல்ட்ஸுக்கு மீச தாடி சரியாக வளர்ந்துருக்காது. பார்த்தா ஹார்மோன்கள் குறைபாடு இருக்கும். இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லைட்டாக பார்த்தா கொஞ்சம் கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, ஹைட்டு கொஞ்சம் ஆவரேஜோட ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உடம்பெல்லாம் புசுன்னு ரொம்ப சதையாக இருக்கும், தொப்பை இருக்கும். கொஞ்சம் உடம்பு ஒரு ஷேப்பில் மஸ்குலராக இருக்காது, ஆண்கள் போல் மஸ்குலர் பாடியாக இருக்காது. அதே மாதிரி முடியிலலாம் கம்மியாக இருக்கும், மீச தாடியெல்லாம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப குழந்த முகமாக இருக்கும். 20 வயசுக்கு அவருக்கு 10 வயது முகம் இருக்கும். இதை பார்த்த உடனே சொல்லிடலாம் நம்ம, இவருக்கு டெஸ்டிஸ் சின்னதாக இருக்கலாம், ஆண் ஹார்மோன் கம்மியாக இருக்கலாம், இல்லை வேறு பல்வேறு காரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக இவர்களை சரியான பரிசோதித்து போதுமான ஹார்மோன் கொடுக்கணும். முன்னெல்லாம் மருத்துவர்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பாங்க. டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் கொடுத்தா ஹார்ட் அட்டாக் வந்துடும், டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் கொடுத்தா கேன்சர் வந்துடும், ஏதாவது உடலுக்கு கெடுதல் வந்துடும்னு நினைப்பாங்க. இப்போது சமீபத்திய ஆய்வுகள் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, ஹார்மோன் கொடுக்கலன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியான ஹெல்த்தோடு இருக்க மாட்டீங்க, சரியான ஒரு ஷார்ப் மூளையோடு இருக்கிறது, பல்வேறு குவாலிட்டிஸு, பேஷன், ஒரு வேலையில் அதீத கவனம் செலுத்துறது, அன்போடு நடந்துக்கிறது, பல்வேறு விஷயங்கள் இருக்காது. அதே மாதிரி கேன்சர் கூட
ஹார்மோன் டெஸ்டோஸ்டெரான் லோவாக இருக்கிற உங்களுக்கு பல பேருக்கு கேன்சரில் இருந்திருக்கிறாங்க. அதனால் ஹார்மோன் ஹையாக இருக்கிறவங்களுக்கு தான் கேன்சர் வரணும் இல்லை, யாருக்கு வேணாலும் வரலாம். கேன்சருக்கும் இந்த ஹார்மோனுக்கும் பெரிய தொடர்பு இல்லைன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஹார்மோன்ஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட், ஹார்மோன் கம்மியாக இருந்தால் கண்டிப்பாக வெளியே இருந்து கொடுக்கணும் அப்படின்றதுல உலகம் முழுவதுமே ஒத்த கருத்து வந்துடுச்சு. உங்களுக்கு ஹார்மோன் செக் பண்ணணும், வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கான்னு பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு அடலசென்ட்டுக்கான மாஸ்டர் ஹெல்த் செக்கப் மாதிரி பண்ணிவிட்டு எல்லா ஹார்மோன்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்கன்னா 1 வருடம் 2 வருடங்களுக்கு போதுமான ஹார்மோன் கொடுத்தாலே மீச தாடியெல்லாம் நல்லா வந்துடும். சரி, இப்போது இரண்டாவதாக ஒரு பெண், நீங்கள் புதிதாக கல்யாணமானவராக இருந்தாலும் சரி, இல்லை 10 வருடம் 20 வருடங்கள் தாம்பத்திய உறவு இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு அற்புதமான உறவை கணவரோடு எப்படி ஏற்படுத்தி கொள்வது, காதலரோடு ஏற்படுத்துறதுன்றதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இரண்டாவதாக என்ன பண்ணணும்னா, எப்போதும் காதலனை அல்லது கணவரை ஒரு லவ்விங் ஸ்மைலோட க்ரீட் பண்ணுங்கள். பார்க்கும்போதெல்லாம் லவ்விங் ஸ்மைலோட க்ரீட் பண்ணுங்கள். இது நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் இதை நம்ம செய்யணும், பழகணும். கோபத்தை பழகிக்கிறோம், வெறுக்கிறதெல்லாம் எளிமையாக பழகிக்கிறோம். சிறு வயதிலிருந்தே அதை தான் நம்ம ரொம்ப பழகிக்கிறோம். டக்குன்னு கோவப்படுறது, ரியாக்ட் பண்ணி வெறுப்போடு நடந்துக்கிறது, இதெல்லாம் எளிமையாக நமக்கு இயல்பாகவே வாழ்க்கையில் வந்துடுது. ஆனால் அன்பை வெளிக்காட்டுறது, சந்தோஷத்தை வெளிக்காட்டுறதுன்றது நமக்கு இயல்பாக இல்லைன்றதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். ஸோ அதனால் காதல் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய பெட்டர் ஹாப், வாழ்நாள் முழுவதும் வாழக்கூடிய கணவருக்கு ஒரு லவ்விங் ஸ்மைலோட க்ரீட் பண்ணுறதுல நம்ம தயாராக இருக்கணும். நம்ம அதை கற்றுக்கொள்ளணும். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர். ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் கிருஷ்ணகிரிலேருந்து மோகன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் மோகன். சார், தொட ஓரத்தில் எரிச்சலாக இருக்குது சார், விந்து உரையிற மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் வலி இருக்குது லைட்டாக சார். அதாவதுங்க 2 பக்கம் தொடைகளில் நம்ம ஊரில் வந்து பூஞ்சை காளான்கள் ஈஸியாக வளர்ந்துடும். வேர்த்து கொட்டுறதுனால பூஞ்சை காளான் எளிதாக வந்துடும். அந்த ஏரியாக்களில் அரிப்பு எரிச்சல்லாம் ரொம்ப காமனாக எல்லாருக்குமே இருக்கும். சில பேருக்கு விரைப்பைகள் சேர்ந்து இந்த மாதிரி குண்டாக இருக்கிறவங்களுக்கு விரைப்பைகள்லேயும் இந்த மாதிரி எக்ஸிமான்னு அந்த ஃபங்கஸ் பண்ணுற பல்வேறு கிருமிகள் தொட்டுகள் இருக்கும், எளிமையாக வந்திருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மருத்துவரை பார்த்து மருந்து வாங்கி அதை கிளியர் பண்ணுங்கள். அடுத்து ஆடை